வெல்கம் டு மகாலட்சுமி விளாக் சேனல். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். புதன்கிழமை காலை நல்ல நாளை நல்ல முறையில் தொடங்குவதற்காக முதலில் நான் வீட்டில் நிலைவாசலை சுத்தம் செய்து அழகாக கோலம் போடுகிறேன். கோலம் என்பது வெறும் அலங்காரம் மட்டும் அல்ல, அது வீட்டுக்கு மகாலட்சுமியின் அருளையும் நேர்மறை சக்தியையும் வரவேற்கும் ஒரு புனித வழக்கம். இன்று நான் ஒரு எளிமையான அழகான பூவடிவ கோலத்தை போட போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டிலும் இதை முயற்சி செய்து பாருங்கள். நான் பூ மாதிரி இருக்கிற அச்சு தான் வாங்கியிருந்தேன்ப்பா. அந்த அச்சு வச்சு படியில் கோலம் போட்டேன். ரொம்ப அழகாக வந்திருந்தது. இந்த அச்சு 25 ரூபா தான் நினைக்கிறேன். ஆமாங்க, 25 ரூபா தானே. எங்கேயோ டூர் போனப்போ வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி அச்சு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். படியிலலாம் சென்டரில் நம்மளால் குட்டி குட்டியாக வரைஞ்சிட்டு தானே இருக்கணும். அதுக்கு பதில் இந்த மாதிரி அச்சு வாங்கி வச்சுக்கிட்டு கடன்னு வச்சு இப்படியே நம்ம கோலப்பொடி போட்டு தேய்ச்சி விட்டோம்னா அவ்வளோ அழகாக கோலம் விழுந்துடும். நல்ல படி மட்டும் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் சாணி கிடைக்கலன்னு சொல்லி மஞ்சள் நல்லா தெளித்து நல்லா வாசலை காய விட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போட போகிறேன். சரிங்களா? கோலம் முடிந்ததும் பூவை வைத்து அலங்கரித்து தீபம் ஏற்றி வழிபடலாம். இன்றைக்கி பக்கத்து கம்பெனியில் பூக்கள் இல்லைப்பா. அதனால் நான் நம்ம செடியை நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய கோலத்தில் கோலம் எப்பவுமே போட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டில் பூச்செடியெலாம் இருந்துச்சுன்னா பூவை எடுத்துகிட்டு நடுவில் வச்சு விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் வைப்பேன். இன்றைக்கி நம்ம செடியில் போய் நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே பக்கத்து கம்பெனியில் இருக்கிற செம்பருத்தி பூவு அரளிப்பூ தான் போய் பார்த்தேன். பூ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சரிங்களா? அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கோலம். ஏதாவது நல்லா இருக்குது நல்லா இல்லை ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. சரிங்களா? அப்படியே நான் யோசித்தேன், சரி சென்டரில் மட்டும் இல்லாமல் சுற்றியுமே இந்த டிசைன் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வாசல் நல்லா காஞ்சி இருந்துச்சு. அதனால் அச்சு நல்லா அழகாக விழுகுது. பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல விழுக மாட்டேன்ட்டுச்சு. அதுக்கப்புறம் 2வது கோட் லைன் அப்படி 2வது டைமும் அப்படி கொடுத்தேன். அப்படி கொடுத்தோம்னா கொஞ்சம் சரியாக நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே நிறையா கோலப்பொடி போட்டு நல்லா அப்படி தடவி விட்டுருந்தோன்னா அழகாக விழுந்திருக்கும். சரி பரவாயில்லை அப்படி சொல்லி கொடுத்தாச்சு. அப்புறம் அடுத்து அப்படியே அப்படியே சுற்றி இந்த அச்சு வச்சே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரங்கோலி மாதிரி அப்படியே இழுத்து விட்டுறலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரிங்களா? அழகாக விழுந்திருக்கு. ஒவ்வொன்றும் அந்த ரவுண்டான அச்சும் சேர்ந்து விழுகிற மாதிரி தோணுச்சு. பாருங்கள். இது வேஸ்ட்டான கார்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு இப்படி தடவி விட்டோன்னா அழகாக விழுகும். என்னோடய தரை கொஞ்சம் சொரன்னு தான் இருக்குது. அதனால் ஒரு அளவு தான் விழுகும். நானாக இந்த சிமெண்ட்டு போட்டேன். ஃபுல்லாக மண்ணாக தான் இருந்துச்சு. நானே சிமெண்ட் வாங்கிட்டு மண்ணை குழச்சி போட்ட குட்டி வாசல் தான் என்னோடய வாசல். எனக்கு ஆசைப்பா சிமெண்ட்டு வாசல் இருக்கணும்னு சொல்லி ஆசை. அதனால் நானே சிமெண்ட் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டியாக சதுரமாக போட்டு வச்சு அதில் தான் டெய்லி இப்போ கோலம் போடுறது. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் அதை ரவுண்டாக பண்ணியாச்சு. ரவுண்டு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பூ மாதிரி அழகாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி கோலம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. முதல்ல எதுவுமே நமக்கு முதல்ல பிடிக்கணும். நம்ம செய்கிற ஒரு செயல் எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அதை நமக்கு பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்கு பிடிச்சி செய்யணும். அந்த மாதிரி அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கோலம் போடுறதுக்கு. அதனால் பார்த்து வரைஞ்சி இந்த பூக்கோலம் போட்டேன். ரொம்ப அழகாக பூக்கோலம் வந்திருந்தது.
இந்த கோலம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஷார்ட் வீடியோலையும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அந்த ரவுண்டு இருக்குல்ல அது வந்து ஒரே அழகாக இருந்தது. அப்புறம் வந்து வாங்க அப்படியே வந்து விநாயகர் அப்பாவுக்கு வந்து ஒரு குட்டி பூஜை பண்ணிடலாம் சரிங்களா. கோலம் முடிந்ததும் பூ வைத்து அலங்காரித்து தீபம் ஏற்றி வழிபடலாம். நான் வந்து 7 மணிக்கு எந்திரிச்சதுனால வந்து தீபம்லாம் ஏற்றலை. அடுத்து முதலில் விநாயகர் பெருமானை வணங்குவோம். ஒரு ஒரு ஸ்ரீ மகா கணபதியே போற்றி, வினைகள் அனைத்தும் நீக்குவாய் போற்றி, எங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஆரோக்கியமும் செல்வமும் மகிழ்ச்சியும் அருள்வாய் போற்றி அப்படின்னு சொல்லி விநாயகப்பாவை வந்து நல்லா ஒரு சாமி கும்பிட்டாச்சு. புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செய்தால் கல்வி, அறிவு, தொழில், வியாபாரம் வியாபாரம் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. அப்புறம் அப்படியே கோலம்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வாங்க போய் வந்து அன்னபூர்ணி அம்மனுக்கு வந்து ஒரு சின்ன வழிபாடு வந்து பண்ணலாம் சரிங்களா. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, வீட்டுக்குள்ளே போகலாம். அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போயிருந்தா வந்து குக்கர் வந்து இந்த தண்ணிலாம் வந்து வடிஞ்சு என்னோடய அடுப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி மங்களகரமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா துணி வச்சு உடனே தொடச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து சாதத்தை வந்து ஓப்பன் பண்ணலாம். இன்றைக்கி வந்து சோயா போட்டு ஒரு நல்ல ஒரு பிரியாணி மாதிரி வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த சாதம் தான் வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மனுக்கு வந்து பிரசாதமாக வைக்க போகிறோம் சரிங்களா. அன்னபூர்ணி அம்மனை வழிபடுவதால் வீட்டில் உணவு பஞ்சம் ஏற்படாது என்றும் குடும்பத்தில் அமைதியும் வளமும் நிலைத்து இருக்கும் என்று பெரியவர்கள் கூறப்படுகின்றன. ஆமாங்க, நான் வந்து எப்பயுமே வந்து சாதம் பொங்கினேன்னா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது வந்து பழக்கத்தை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் சரிங்களா. சாதம் பொங்கின உடனே வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாதம் சரிங்களா. கொதிக்க கொதிக்க சுட சுட உலகத்துக்கே படி அளக்கிற அம்மனுக்கு வந்து நம்ம கையால் பிரசாதம் செஞ்சு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செய்கிற சாப்பாடை வந்து பிரசாதமாக எடுத்து வச்சிடணும் சரிங்களா. அப்போ வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சரிங்களா. ஒரு கிச்சனே வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றல் வந்து நிறைஞ்சிருக்கும் சரிங்களா. வந்து நான் வந்து தினமுமே வந்து இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் சரிங்களா. இந்த நல்ல நாளில் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா. கவலைகளை எல்லாம் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நம்பிக்கையுடன் இந்த நாளை தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, காலையில் இந்த மாதிரி மங்களகரமாக அந்த நாளை வந்து தொடங்கினோம்னா ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் சரிங்களா. அப்புறம் வந்து நான் வந்து அந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக வந்து புளி, துவரம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் குங்குமம் எல்லாம் வந்து குட்டி குட்டி வந்து அகல் விளக்கில் போட்டு அந்த இடம் குட்டி இடம் தானே எனக்கு, அதனால் இங்கே தான் தீபம் வச்சோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. எப்படி சொல்கிற, அடுப்பு பக்கத்தில் கிடையாது. அதனால் வந்து நான் இந்த ஜன்னலில் தான் வந்து இந்த அன்னலட்சுமி வச்சுருக்கேன். அதனால் வந்து எனக்கு இருக்கிற இடத்துல எப்படி வைக்க முடியுமோ அந்த மாதிரி குட்டியாக அகல் விளக்குலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 அகல் விளக்கு எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதில் வந்து மஞ்சள், குங்குமம் அந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வச்சு அழகாக இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு ஒரு 2 பத்தி காட்டிட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டோன்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு மனநிறைவாக இருக்கும் சரிங்களா. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். பாருங்கள் அவ்வளோ அழகாக அம்சமாக இருக்கிறாங்கல்ல. வந்து என்றைக்குமே குறையாமல் இருக்கணும் நம்ம வீட்டில், நம்ம பூஜை அறையில் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மங்களகரமான பொருட்கள்லாம் வச்சு ஒன்றும் இல்லைங்க, குட்டி அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் வந்து துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சோண்டு குங்குமம், அந்த 5 பொருள் வந்து மங்களகரமாக வச்சுட்டு அப்புறம் ₹1 காயின் இருந்தால் காயின் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி, இந்த சைடு நம்ம பண்ணுற சாப்பாடு, அப்புறம் குட்டி ஒரு கல் வச்சு தான் நான் வந்து மாக்கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வந்து எனக்கு வந்து கடப்பக்கல் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. அதனால் வந்து கடப்பக்கல் கட் பண்ணுவாங்கள்ல, இந்த புது வீடு கட்டும் போது கட் பண்ண இடத்துல இருந்து கேட்டு ஒரு சின்ன கல் கட் பண்ணி கேட்டு, ஆனால் எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கண்ணா வேணும்ண்ணா அப்படி சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து அதில் தான் வந்து நான் மாக்கோலம் போட்டு வச்சுருக்கேன். நமக்கும் வந்து கடவுள் ஒரு நாள் வந்து
கடப்பக்கல் போட்டு ஒரு நல்ல ஒரு கிச்சன் வந்து என்னைக்குனாலும் எனக்கு வந்து கடவுள் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை நிறையா இருக்குது. அந்த மாதிரி நமக்கு பிடிச்சது வந்து நம்ம பெருசாக தான் செய்யணும் அப்படிலாம் இல்லைங்க. இந்த மாதிரி குட்டி கல் எனக்கு வந்து கடப்பக்கல் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஆசை தான் கிச்சன் வந்து நீளமாக இருக்கணும், செல்ஃபெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. நமக்கு கடவுள் கொடுத்ததை வச்சு நம்ம வந்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துக்கணும். சரிங்களா? அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அடுத்து